விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ட் விஜய் ஆண்டனி மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ இன்று முதல் திரையரங்குகளில் ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியீடு. ஆனையூரில் மதுரை தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சு வெங்கடேசனை ஆதரித்து மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதனை பார்க்கலாம். இங்கே இதை ஒரு பெரிய நகரமாக மாற்றிய பெருமை கலைஞர் அவர்களை சேரும். இதை மாநகராட்சியாக உயர்த்தினார் கலைஞர் அவர்கள். உயர் நீதிமன்றத்தின் கிளை இங்கே தோற்றுவித்தவர் அவர். புகழ்மிக்க பாலங்கள் மதுரையை ஒரு நவீன நகரமாக மாற்றியது என்றால் மிகையாகாது. மதுரையில் திரு ஸ்டாலின் அவர்கள் செய்தவை பட்டியலிடலாம். கீழடி அருங்காட்சியகம், கலைஞர் நூற்றாண்டு நூலகம், ஜல்லிக்கட்டுக்கான அரங்கம், இப்படி 70 திட்டங்கள். அதனால் தான் சொன்னேன், திமுகவையும் மதுரையும் பிரிக்க முடியாது. தொடர்ந்து தொண்டு செய்தவர்களையும் மக்களையும் பிரிக்க முடியாது. அது அமெரிக்காவில் கூடைப்பந்து என்று ஒன்று விளையாடுவார்கள். அது அங்க மட்டும்தான் விளையாடுவாங்க. ஆனா அவங்க அதை விளம்பரப்படுத்தும் பொழுது அகில உலக கூடைப்பந்து அவங்களே ஜெயிச்சுப்பாங்க, அவங்களே போட்டுப்பாங்க. கொஞ்சம் நாங்கெல்லாம் கிண்டல் எடுத்திருக்கோம். ஆனால் அவர்கள் கனவு நிஜமாகிவிட்டது. அப்படி உலகத்திலேயே எங்கும் இல்லாத ஒரு விளையாட்டு ஜல்லிக்கட்டு. அதன் தலைநகரம் அலங்காநல்லூர். அதை அகில உலக ஜல்லிக்கட்டு தலைநகரம் என்று சொல்வது மிகையாகாது. கொஞ்ச நாள்ல அதுவே உலகம் முழுவதும் விளையாடும் வீர விளையாட்டாக மாறும். அதாவது எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பட்ஜெட்ல கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டாலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கீழடிக்கு அருங்காட்சியகம் அவங்க வைக்கவா போறாங்க. ஆனா ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். கீழடியின் கலாச்சாரத்தை சொல்லுவது வெறும் மதுரையின் தமிழர்களின் கலாச்சாரம் அல்ல, மனிதர்களின் கலாச்சாரம். உலகத்தின் கலாச்சாரத்தில் ஒரு பகுதி. அதை போற்றி காப்பாற்ற வேண்டியது நம் கடமை. தமிழ்நாடு விளையாட்டுக்கு ஒரு தலைநகரமாக வேண்டும் என்று என் தம்பி மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முயன்று கொண்டிருக்கிறார். அவர் முயற்சி எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துவதோடு நடந்தே தீரும் என்னும் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்பதையும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அதாவது நல்லவர்கள் கையில் ஆட்சி கிடைத்தால் என்ன ஆகும் என்பதை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி ஆட்கள் கையில அரசியல் பலத்தை நீங்கள் கொடுத்தால் ரயில் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரும். தண்ணி தாகத்துக்கு தவிக்கும் வாய்க்கு போய் சேரும். கல்வி அதற்காக காத்திருக்கும் மக்களுக்கு போய் சேரும். கல்விதான் நம் பலம். நம்மை பிரிப்பதற்கு பல சக்திகள் இருக்கின்றன. 100 வருடத்திற்கு முன்னாடி இப்படி ஒரு கூட்டத்தை காந்தியார் மட்டுமே கூட்டி இருக்க முடியும். இங்கே காந்தியார் தன் சட்டையை துறந்தது மதுரையில் தான். மதுரை மக்களை பார்த்து, ஓஹோ, இந்த காற்றை எதிர்கொள்வதற்கு நம் தோலை விட சிறந்தது எதுவும் இல்லை என்று முடிவெடுத்த இடம் இந்த மதுரை தான். இங்கே நாம் செய்து கொண்டிருக்கும் நல்லவைகள் நாடெங்கும் பரவ வேண்டும் என்பதுதான் ஆசையே தவிர, நீங்கள் செய்யவில்லை என்று சுட்டிக்காட்டுவதை விட இங்கே செய்திருக்கிறோம். மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து பயணம், தோழி ஹாஸ்டல், பெண்கள் தங்குவதற்கான விடுதிகள், தொழிற்சாலைகள். இன்னொரு முக்கியமான உண்மை, இங்க பொம்பளைங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கும். நாட்டில் 43 விழுக்காடு 43% ஆஃப் தொழிற்சாலைகளில் வேலை செய்யும் பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள்.
விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ட் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ இன்று முதல் திரையரங்குகளில். ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியீடு.